갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 가슴이 뛰어 I'm going crazy yeah. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பெருசா குக்கிங் அதெல்லாம் இருக்க போறது இல்ல. இன்னைக்கு வந்து மாமா வந்து ஏதாவது கிரேவி வச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இருக்காங்க. பிரவுன் ரைஸ் மட்டும் தான் நம்ம குக் பண்ண போறோம். ஸோ பிரவுன் ரைஸ் எப்படி குக் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இதை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் ஏற்கனவே வந்து ஊற வச்சிருக்கேன். மில்லட்ஸ் அப்புறம் நம்ம வந்து ப்ரௌன் ரைஸ் எதுவுமே நம்ம நார்மல் ரைஸுமே ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சோன்னா அதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸும் நமக்கு போயிடும். அதே மாதிரி குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே வந்து வெந்துடும். அதே மாதிரி நல்லா மலர்ந்து வர்ற மாதிரி இருக்குது. பருப்பு மில்லட்ஸ் ரைஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுறது நல்லது. நீங்கள் அதே வந்து ப்ரௌன் ரைஸ் செய்ய போகிறீங்கன்னா ஒரு ½ அன் ஹவராவது அதுக்கு டைம் கொடுங்க. ½ அன் ஹவர் வரைக்கும் ஊறுனுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமே வெந்துடுது. நான் பார்த்த வரைக்கும் நல்லா உதிரியாகவும் இருக்குது. ஸோ நான் வந்து 1 கப் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ் வந்து நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிட போறேன். இன்னைக்கு வந்து குக்கர்ல செய்ய போறது இல்ல. இதை வந்து நான் அப்படியே பானையில தவளைப்பானை நம்ம எப்பயும் வடிப்போம்ல அந்த மாதிரி செய்ய போறேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசி வச்சிருக்கேன். நிறைய தண்ணி ஊற்றி தாராளமா நமக்கு வந்து வேகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வெந்துச்சுன்னா தான் ஒட்டாம நல்லா உதிரியா வரும். குக்கர்ல எப்படி செய்யறது நான் இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் பானையில தான் வைக்க போறேன். தண்ணி ஓரளவு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ஊற வச்சு அலசி வச்சுருந்த அரிசியை வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து இது நல்லா நீங்கள் எப்பயும் நார்மலாக வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்பயும் வைக்கிற பாத்திரத்தை விட இந்த அளவு அரிசிக்கு நீங்கள் எப்பயும் வைக்கிற பாத்திரம் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அவ்வளவுதான். நல்லா உதிரியாக வந்துடும். ஊற வைக்கிறதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பானையில் வச்சிங்கனாலும் குக்கரில் வச்சிங்கனாலும் தண்ணி நம்ம அதிகம் வைக்கணும். ஸோ பானையில் வைக்கிறதுக்கு நம்ம நார்மல் ரைஸ் வைக்கிறத விட ஒரு அரை பங்கு இல்லை 3/4 பங்கு அதிகம் வச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து வேகிறதுக்கு ஈஸியாகவும் வந்துடும். அண்ட் வடிச்சதுக்கப்புறம் நல்லா உதிரியாகவும் இருக்கும். மாமா ரொட்டீன் இப்பெல்லாம் காட்டுறதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு மத்தியானம் மாமா கடையிலையும் போய் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி அமேசான் ஹால் மாதிரி காட்ட போறேன். ஸோ ஒரு 14 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயும் நல்லா வெந்துருச்சு. ஒரு 90% வேகிற அளவுக்கு இருக்கணும். நம்ம அமுக்குனா லைட்டாக கொஞ்சம் நமக்கு வந்து திக்காக இருக்கிற மாதிரியே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். நம்ம யூஸ்வலாக அரிசி வடிக்கையில் இவ்வளோ தண்ணி வைக்க மாட்டோம். நான் வெள்ளை சாதம்லாம் வைக்கல இவ்வளோ தண்ணி வைக்க மாட்டேன். இவ்வளோ அரிசி போட்டுட்டு இவ்வளோ இது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வைக்க மாட்டேன். ஆனால் ப்ரௌன் ரைஸ் செய்யல இந்த மாதிரி வைங்க. ஸோ 90% வெந்துருச்சுனாலே போதும். அந்த அளவுலேயே நீங்கள் வந்து மூடி போட்டு வடித்து எடுத்துருங்க. இதை நீங்கள் வடித்து எடுக்கிறப்போ நிறைய தண்ணி வச்சிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். இதை வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் தனியாக எடுத்து வைக்கிறேன். ஸோ ஒரு தடவை எடுத்துட்டு மறுபடியும் நல்லா வந்து வடிச்சிடுறேன். அந்த தம்லேயே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு தடவை விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்கிற மாதிரி அப்படியே வடித்து வச்சுருங்க. சுத்தமாக வடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வடிச்சு வச்சிட்டிங்கன்னா எல்லா தண்ணியும் எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்ல போடுற மாதிரி போட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். ஸோ இதை எடுக்கையில் பார்க்கலாம். இன்னைக்கு குக்கிங் வந்து மாமா தான் வந்து குழம்பு வைக்கிறேன்னு இருக்காங்க. நான் வந்து ரைஸ் மட்டும் தான் செய்கிறேன். ஸோ மாமா என்ன செய்கிறாங்க மட்டன் ஆர் சிக்கன் வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரெசிபி அப்படிங்கிறத ஹோட்டல்லே அப்படியே நான் வந்து ஷூட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மாமா வந்து மட்டன் கிரேவி வச்சுருந்தாங்க. நான் வந்து இப்போ ரெகுலராக சமைக்கிறேன். நம்ம வெயிட் லாஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு 5-6 மந்த்தாக ரெகுலராக சமைக்கிறேங்கிறதுக்காக ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க வந்து வாரம் ஒரு தடவை வந்து மாமா சமையல் தான் கிரேவி அவங்க தான் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படியே சைமல்டேனியஸாக அவங்க வந்து ஹோட்டல் வேலையும் பார்த்துக்கிறாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இப்போ வந்து அரிசி எல்லாம் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கிட்டே குழம்பும் இந்த சைடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் போய் குழம்பு எடுத்துகிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கவுசி போயிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சைமல்டேனியஸாக அவங்க வேலை பார்த்துக்கிட்டே சமையலும் முடிச்சிடறாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்களோட சமையலாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு மிக்ஸ்டு ரைஸ் மாதிரி செஞ்சாங்கன்னா அதே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. குழம்பு மாதிரி வச்சாங்கன்னா குழம்பு மட்டும் மாமா எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நான் வந்து ரைஸ் அந்த மாதிரி மட்டும் வீட்டில் வச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் வந்து கிரேவி மாதிரி செட்டிநாடு மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே நம்மளோட ரைஸ் வந்து நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் மிக்ஸ்டு ரைஸ் செய்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் உளுந்து சாதம் இல்லை வந்து லெமன் ரைஸ் புளியோதரை நீங்கள் எதுக்குன்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்புங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரௌன் ரைஸ் நீங்கள் சாப்பிட்றப்போ நம்ம ஒயிட் ரைஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட முடியுது. ரொம்ப சீக்கிரமே ஃபில்லிங்காக ஆகிடுது. அண்ட் டேஸ்ட் வைஸ் எல்லாம் எதுவும் எனக்கு வித்தியாசம் தரல. ரெட் ரைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பிட முடியாத மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அது கஞ்சியாக வச்சா தான் ஓகே. ப்ரௌன் ரைஸ் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி குழம்போடலாம் போட்டுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ரைஸ் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் ஒரு ஹியூஜ் ஸ்டேஷனரி ஹால் ஷூட் பண்ணேன். போன வீடியோவில் வர இன்னைக்கு
க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷனரி ஹாலுக்காக இதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சிருக்கேன். ஸ்டேஷனரி ஹால் வந்து நான் இன்னைக்கு காலையில் ரிலீஸ் பண்ணிட்டேன். அதாவது நான் இந்த வீடியோ வந்து நாளைக்கு போடுவேன் அப்படின்னா முதல் நாளே இந்த ஸ்டேஷனரி ஹால் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். அழகிய தமிழ் மஹல்ல ஹியூஜ் ஸ்டேஷனரி ஹால். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். ஆனால் இதை எடுத்து வைக்கிறதெல்லாம் நான் காட்ட போறது இல்லை. ஏன்னா போன வாட்டி நான் வந்து இதே டெஸ்க் ஆர்கனைசேஷன் தான் காமிச்சேன். ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இந்த எடுத்த ஸ்டேஷனரி எல்லாம் மட்டும் திருப்பி டிராயருக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணணும். நான் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபெஸ்டிவ் மாதிரி அமேசான்ல இருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு 3 சல்வார் சூட் காமிச்சேன். 3 வந்து குர்தா டாப் செட் காமிச்சேன். அப்பயே தான் இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் இது லேட்டா தான் வந்துச்சு. உங்களுக்கு அமேசான்ல வந்து நம்ம நவம்பர் 26ல இருந்து 28 வரைக்கும் மெகா ஃபேஷன் வேர் சேல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சேல் வந்து போகுது. நேம் வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். செம சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி ரா சில்க் மெட்டீரியல். நிறைய நாள் வந்து உங்களுக்கு வி கிரியேஷன் அந்த மாதிரி பிராண்டோடது நிறைய நாள் வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கும். ஒரு ஹிந்தி யூடியூபர் போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் வந்து வாங்கினேன். பாலிஸ்டர்ல ஒரு மாதிரி ரா சில்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஃபுல்லா த்ரெட் எம்ப்ராய்டரி, நல்லா நீட் த்ரெட் எம்ப்ராய்டரி கொடுத்து அது அங்கங்க மட்டும் உங்களுக்கு கிளாஸ் ஷீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே த்ரெட் எம்ப்ராய்டரி தான். எல் சைஸ் வாங்கியிருந்தேன். லைட்டா வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேக்ல மட்டும் நல்லா லாங் ஸ்ட்ரெயிட் டாப்பா இருக்கு. 3/4 ஸ்லீவோட வருது. ஒரு குட்டி பார்ட்டிக்கெல்லாம் போட்ட அளவுக்கு இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸஸ் அந்த 3 ட்ரெஸ் வாங்கினப்பே தான் வாங்கினேன். இதான இப்போ லேட்டா தான் ரிசீவ் ஆனிச்சு. ஸோ இந்த சேல் டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பிரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி ஒரு ஆங்கிள் லென்த்துக்கு பேண்ட் கொடுத்துருக்காங்க. துப்பட்டா வந்து எனக்கு பெருசா பிடிக்கல. ஒரு மாதிரி ஷிஃபான் மெட்டீரியல்ல இருக்கு. கொஞ்சம் ஃபிலிம்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. கோட்டாபத்தி லேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பேசிக் துப்பட்டா தான். நான் ஏதாவது மிக்ஸ் அண்ட் மேட்ச் துப்பட்டா தான் போட்டுக்கலாம்னு இருக்கேன். இது வந்து இப்ப வாங்கினது கிடையாது. நான் இந்த வீடியோட கிளிப்பிங்ஸ் இருந்துச்சுன்னா இங்க ஆட் பண்றேன். இப்பதான் நான் அந்த கிளிப்பிங் பார்த்தேன். நல்லா பூசணிக்கா பெரிய மூஞ்சா இருக்குதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பூசணிக்கா மூஞ்சோட இருக்கேன். அந்த வீடியோல வந்து இது எனக்கு நுழையுமான்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இப்போ வந்து இந்த ட்ரெஸ் எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். சென்டர்ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லிட்டோட வரும். ஜீன்ஸோட எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எம் சைஸ். இது அப்ப வந்து எனக்கு தெரியாம வந்துருச்சு. ஆனா எனக்கு இப்போ வந்து கரெக்டா இருக்கு. இண்டோ வெஸ்டர்ன் மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்க்கு இது சூப்பரா இருக்கும். நான் வந்து லெகின்ஸ் அண்ட் 3/4 பேண்ட்ஸ் மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஸ்கர்ட் இதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணது இதெல்லாமே நல்லா லூஸ் ஆயிடுச்சு. ஸோ லெகின்ஸ் பேண்ட் பார்க்கல ஃபர்ஸ்ட் 3/4 வாங்குவோம் அப்படின்னு தோணுச்சு. செட் ஆஃப் 4 மாதிரி 2 தனித்தனியா பிளாக் தனியா ஒயிட் தனியா அப்புறம் இன்னும் 2 கலர் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கால்ஃப் லென்த் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். கால்ஃப் லென்த் கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் டீடைல் மாதிரி இருக்கும். ரொம்ப நீட்டா இருக்கும். நீ லென்த் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய வியர் பண்ணுவேன். அப்போ வந்து லெகின்ஸ் போட்டோம்னா அது ட்ரெஸ் மாதிரியே இருக்காது. ஒரு மாதிரி குர்தா மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி 3/4 பேண்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா கால்ஃப் லென்த் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எதுவும் ஆக்வர்டாகவும் இருக்காது. அது ட்ரெஸ்ஸாகவும் நல்லா வந்து ஃபியூஷனா இருக்கும். ஸோ இந்த கலர் ஒன்று. இது எல்லாமே எக்ஸல் சைஸ்ல வாங்கியிருந்தேன். அதே மாதிரி தான் அதுலேயே வந்து ஒயிட் கலர் ஒன்று. கீழே உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாவே லேஸ்ல வரும். பிங்க் கலர் ஒன்று, அடுத்து பிளாக். ஸோ இது எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். இந்த சேல் டைம்ல இது என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. தனித்தனியா இது வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரியான நல்ல குவாலிட்டியில தான் இருக்கு. சூப்பர் ஒர்த் தான். அண்ட் இந்த டாப்போட லிங்க் கிடைச்சாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். இந்த ஸ்கர்ட் வந்து நம்ம பொட்டிக் ஃபேப்ரிக்ல இருந்து நானே ஸ்டிச் பண்ணது. இன்னைக்கு பெருசா வந்து வீட்ல எதுவும் வேலை இல்லாததுக்கு ரீசன் வந்து நாளைக்கு வந்து அதாவது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஒரு கிளியரன்ஸ் சேல் போடலான்னு இருக்கோம். எப்பயுமே நம்ம பொட்டிக்ல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை லாஸ்ட் பிட் இருக்கும். 100 மீட்டர் 50 மீட்டர் 30 மீட்டர் 40 மீட்டர் ஃபேப்ரிக்ஸ் வாங்குறோம்ல, அதுல கடைசி பிட் வந்து மிஞ்சி போயிடும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து வெறும் 1 மீட்டர் 1.5 மீட்டர் அந்த மாதிரி இருக்குல்ல, யூஷுவல் அமௌண்ட்டை விட ஹாஃப் அமௌண்ட் அந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம கிளியரன்ஸ் சேல் போடுவோம். என்னைக்கும் இல்லாம நம்ம என்னைக்கெல்லாம் கிளியரன்ஸ் சேல் போடுறோமோ அன்னைக்கு வந்து நம்மளால ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு மெசேஜ் வரும். எவ்வளோ கிளியரன்ஸ் சேல் இதுக்காகவே நான் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் வச்சு கொஞ்சம் 3 மீட்டர் இருக்கிறதெல்லாம் கூட கிளியரன்ஸ் சேல்ல போட்டா கூட எல்லாமே வந்து ஒரே நாள்லயே போயிடும். ஸோ அந்த மாதிரி கிளியரன்ஸ் சேல் ஒரு மறுநாள் நாங்கள் கிளியரன்ஸ் சேல் பண்றோம்னா முத நாளே அதை அளந்து அதுக்கு ஒட்டி அதோட ஓல்டு பிரைஸ் என்ன நியூ பிரைஸ் என்ன அதுக்கு போட்டோஸ் தனியா எடுக்கிறது அப்படின்னு வேலை நடக்கும். இன்னைக்கு அந்த வேலை நடக்கிறதுனால தான் வீட்டு வேலை எதுவும் வந்து உங்களுக்கு பெருசா எதுவுமே ஷேர் பண்ண முடியல. கிளீனிங் வேலை எல்லாம் இருக்கு. நான் தான் இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹோல்ல வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே நேத்தே கௌசியும் கிரிஜாவும் ஆக்சுவலா அளந்து எவ்வளோ அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ஓல்ட் பிரைஸ் நியூ பிரைஸ் எல்லாம் போடணும். அப்புறம் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபோட்டோஸ் எடுக்கணும். அந்த வேலையெல்லாம் இருக்கு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோவுமே இன்னைக்கே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு எடுத்து வச்சிட்டோம்னா நைட்டு எடிட் பண்ணி நாளைக்கு காலையிலே வந்து ரிலீஸ் பண்றதுக்கு இன்னைக்கு காலையிலே ரிலீஸ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அந்த வேலையெல்லாம் நடக்க போகுது. அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே இதோட வேலை தான் வந்து போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய சேல் அப்படிங்கிறதுனால இந்த வேலை தான் வந்து போயிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் இனிமேல் தனித்தனியாக ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ தான் வந்து ஓல்ட் ப்ரைஸ் நியூ ப்ரைஸ் வந்து கேல்குலேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதோட வந்து நான் அன்றைக்கி வந்து உளுந்த கஞ்சி தான் செஞ்சேன். ஆனால் ஏற்கனவே நான் ஒரு நாள் எடுத்ததை வந்து ரெசிபி ஷூட் பண்ணி வச்சுருந்ததுனால அன்றைக்கி ஷூட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் இந்த அளவு இருக்கிற அளவுக்கு ஒரு கப் வந்து நான் உளுந்து ஊற போட்டுக்கிறேன். எனக்கு அம்மாவுக்கு 2 பேருக்கும் சேர்த்து செய்கிறேன். ஸோ அதனால் ஒரு 1/4 கப் வரைக்கும் போட்டுக்கிறேன். மாமா ஈவினிங் வந்து ஹோட்டலில் நம்ம கடையிலேயே சாப்பிட்ருவாங்க. ஸோ இதோட ஒரு 6-7 இது வந்து பாதாம் போட்டுக்கோங்க. ஒரு 6-7 முந்திரி போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து அன்றைக்கி 1 மணி நேரம் தான் ஊற வச்சேன். சிம்பிள் ரெசிபீஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி ரெசிபீஸ் நிறைய பேர் ஷேர் பண்ண சொல்கிறதால தான் இதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு.
ஸோ நல்லா அலசிட்டு அந்த முந்திரி அந்த பாதாம் அந்த உளுந்து எல்லாத்தையுமே ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அதில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இட்லிக்கெல்லாம் அரைப்போம்ல அந்த மாதிரி பொசு பொசுன்னு வர அளவுக்கு அரைக்கணும். சும்மா தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு மாதிரி அரைச்சோன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரில. நான் இதோட வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்கிறேன். கோல்டு வாட்டரே ஊற்றுங்க, ஐஸ் வாட்டரே ஊற்றுங்க. ஸோ அப்போ வந்து சூடாகாத மாதிரி இருக்கும். ஸோ நல்லா உங்களுக்கு ஓரளவு பதம் வந்துடுச்சு அப்படின்னதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அந்த தண்ணி பதத்துக்கு கொண்டு வரதுக்காக கலந்துக்கிறேன். ஏன்னா நம்ம தெக்காக அரைச்சிட்டு கையால் கலந்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து அப்படியே ரெண்டும் சேராத மாதிரி இருக்குது. அதே நான் வந்து இந்த மாதிரி மிக்சியில் நிறையா தண்ணி ஊற்றி அடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் தண்ணி கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த கஞ்சி செய்யல. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கிறது, நல்லா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரியான, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டிஷ்ஷு. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ஸோ நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி அதை வந்து ஒரு தவாவில் ஊற்றிக்கிறேன். பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான்ஸ்டிக் அப்படி இல்லாட்டி ஒரு இரும்பு பாத்திரம் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எந்த அளவு நான் ஊற்றினோ அதே அளவுக்கு வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா நீங்கள் வந்து அடிவிடாமல் கிளறணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் வந்து சுகர்லாம் சேர்த்துக்குவீங்கன்னா இந்த நேரத்தில் வெல்லம் இல்லைனா சுகர் கருப்பட்டி அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அதெல்லாம் எதுவும் சேர்த்துக்க மாட்டேன். சுகர் ஸ்வீட் எதுவுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறதுனால நான் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் போட்டு நமக்கு வந்து டொப்புன்னு ஒரு மாதிரி பொங்கி வெடித்து வர்ற மாதிரி வரும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு உட்காந்துக்கும். ஸோ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 7-8 நிமிஷத்துலலாம் அது வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி பபுளாக வெடிக்கிற மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அளவு கூட வராமல் எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஏலக்காய் வேணால் இன்னும் 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட டேஸ்ட் பொறுத்து இன்னும் 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் தேங்காவை அப்படியேவும் போடலாம், இல்லை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து வறுத்து போடுவோம்ல அந்த மாதிரி வறுத்தும் போட்டுக்கலாம். வறுத்து போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கேரமல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் அன்றைக்கி வந்து சும்மா அப்படியே தான் போட்டேன். எனக்கு தேங்காய் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தேங்காய் நிறைய நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் முந்திரி இந்த பாதாம் இதெல்லாம் நறுக்கியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது தேங்காய் எல்லாத்தையும் வறுத்தும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து அன்றைக்கி நைட் டின்னர் அதுதான். நான் டின்னர் வந்து ஈவினிங்கே முடிச்சிடுவேங்கிறதுனால ஈவினிங் வந்து இந்த டின்னர் தான் எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் வந்து நான் மேலே தூவி விட்டுக்கிறேன். ஸோ இது எனக்கும் அம்மாவுக்கும் நான் செஞ்சுருந்தேன். ஸோ அம்மா வந்து டப்பாவில் போட்டு கூட நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு தனியாக வந்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்வீட் சேர்த்துக்குவீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்வீட் வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா லவ்லி தமிழ் சேனல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.